மாமல்லபுரத்தில் நடந்த திமுகவினருக்கான பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு நமது செய்தியாளர் ரமேஷிடம் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்க்கலாம். இந்த பயிற்சி தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஒன்றிய கழக நகர கழக செயலாளர் கீழே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள், கழகத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அனைவரும் வந்திருக்கிறாங்க. இது கிளியர் கட்டாக நம்ம அடுத்து என்ன செய்யணும், இந்த தேர்தலுக்கு நம்ம எந்த வகையில் நம்ம தயார்படுத்திக்கணும், எந்த வகையில் நம்ம இதை கொண்டு போகணும். இதில் ரெண்டு விதமாக இருக்குது. நம்மளுடைய பரப்புரைகளை எந்த அளவுக்கு பூத் அளவில் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா இதனுடைய முழக்கமே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் நடவடிக்கைகளை வாக்குச்சாவடிகளை மையப்படுத்தி எவ்வாறு கொண்டு போகும் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று அஃப்கோர்ஸ் எஸ்ஐஆர் குறித்து அதுக்கான விளக்கம். முதலமைச்சருடைய உரை தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகும் நினைக்கிறேன்? முதலமைச்சருடைய உரையை என்னுடைய உரையை நீங்கள் தொண்டர்களிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள் என்றே முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் பல்வேறு செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் மூலமாக தொண்டர்களுக்கு நிச்சயமாக போய் சேரும். முதலமைச்சர் அவர்கள் இந்த செய்தியை தொண்டரிடத்திலே நம்முடைய நிர்வாகிகள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றே இன்றைக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இது வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் இந்த பயிற்சி கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி பெரிய உற்சாகத்தை தரும். 40 நாட்கள் ஒரு முக்கியமான நாளாக இருக்குமா சார்? நிச்சயமாக இது ஒரு பெரிய திருவிழாவாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு பூத்துகளிலும், ஒவ்வொரு நகரப்பகுதியிலும் இது நடைபெறும். திட்டங்களை கொண்டு போவீங்களா இது மூலியமா? ஆமாம், அதிலே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேம்ப்ளெட்ஸ்லேயே இதுவரை என்னென்ன திட்டங்களை நம்ம நிறைவேற்றிருக்கு எல்லாமே நம்ம கொண்டு போவோம். சட்டப்பேரவை தேர்தலுக்கு எப்படி தயாராவது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனைகளை வழங்கியதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு நமது செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். அதனை பார்த்தோம்.